சனாதன தர்மத்தில் 2 வகையா தர்மங்களை பிரிச்சுக்கிறார்கள். வெளியில் இருக்கிற தர்மங்கள், உள்ள இருக்கிற தர்மங்கள். வெளி அடையாளம், உள்ளடையாளம். இப்ப நெத்தியில திருமண் தொடங்குகிறது, வேஷ்டி கச்சம் உடுத்தி கொண்டு இருக்கிறோம், இன்னென்ன மாதிரி இருக்கிறதெல்லாம் வெளி அடையாளங்கள். ஆனா வெளி அடையாளம் ரொம்ப நன்றாக இருந்து விட்டு உள்ள ஒரே கோபக்காரராக இருந்துட்டால், எல்லாரும் கெட்டு போயிடணும்னு நினைக்கிறவராக இருந்துட்டா, ஊர் சொத்தை கொள்ளையடிக்கிறவராக இருந்துட்டா, அப்போ வெளியில் மட்டும் தர்மம் இருந்தால் போராது, உள்ளே இருக்கணும். ஆனால் இன்னொரு பேச்சு என்ன எழும்னால், உள்ள மட்டும் இருந்தால் போராதா, வெளியில் எதற்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும்? வெளியில் வேஷம் ஒழுங்காக இல்லாட்டாலும் உள்ளூர நல்லவனாக இருந்தால் போராதா என்று தோணும். அப்படி போராது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஏதோ ஒரு செய்யக்கூடாத காரியத்தை நானே செய்ய போகிறேன்னு வச்சுங்கோ. அதுக்கு இந்த மாதிரி திருமணம் இட்டு கொண்டோ, குடுமி வைத்து கொண்டோ, வேஷ்டியெல்லாம் கச்சம் உடுத்திண்டோ இருந்தால் போகிறச்சே கொஞ்சம் மனசு குறுகுறுத்து தடுக்கும். இந்த வேஷத்தோட போய் நீ போறியே, எப்படியோ இருந்திருந்தா கூட போயிருக்கலாம், இப்படி இருந்து நீ போகணுமான்னு அது ஒரு தடுப்பு. அதுதான் அதுக்கு உதவி. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, யார் வேணா எப்படி வேணா கேட்பாரே கிடையாது இல்லையோ. இப்போ வெளியில் இருக்கிற போஜன சாலையில் போய் சாப்பிடக்கூடாது, ஏதேதோ அன்னம் ஆகாரம்லாம் உண்ணக்கூடாது, கண்ணனுக்கு கண்டொருளை பண்ண நைவேத்தியம் பண்ணப்பட்ட உணவைத்தான் உண்ணணும், வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் ஏதோ சாஸ்திரத்தில் வகைமுறை வச்சுருக்கான்னு வச்சுப்போம். இப்போல்லாம் நீங்கள் திடீர்னு இப்போ துணுக்குன்னு என்னை பார்க்க வேண்டாம், போகிற போக்கில் திடீர்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாரேன்னுட்டு இருந்ததை தான் சொல்கிறேன். நான் களஞ்சம் பக்ஷயேத், களஞ்சம் உள்ளி பூண்டு சாப்பிடாதே, வெங்காயம் சாப்பிடக்கூடாது, இது ரஜோகுண தமோ குணத்தை ரொம்ப கிளப்பி விட்டுடும், நீ சத்தகுணத்தை வளர்த்துக்கிறவனா இருக்கணும் என்றெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லி கண்ணனே கீதையில் சொல்லிட்டார். உனக்கு சாத்விக அகங்காரம் வேணும்னால் சாத்விக ஆகாரம்னா இதெல்லாத்தையும் தவிர்த்துடுன்னுட்டு. அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவா இல்லையா வெளியில் எங்கே சாப்பிட போனாலும்? அப்போ சில்லறை வாங்கிறதுக்காக நான் உள்ளே போனேன்னு வச்சுங்க, கையில் ஏதோ 100 ரூபாய் இருந்தது, அதுக்கு சில்லறை இல்லை, வாங்குவோன்னா வேற எங்கேயும் பார்த்தா கிடைக்கல, ஒரு போஜனாலயம் தான் இருந்தது, உள்ளே போய் சில்லறை வாங்கிட்டு வருவோன்னு போனால் கூட வெளியில் பார்த்தவர் சட்டுன்னு என்ன தெரியுமா சொல்லுவார், இந்த வேஷத்தோடு இவன் உள்ளே போயிருக்க வேண்டாம், ஏதோ என்னாட்டம் சொக்கா போட்டுண்டு கால்சராய் போண்டா கூட போனா போகிறதுன்னு விட்டுவிடலாம், இவர் எதுக்கு இங்கே உள்ளே போகிறாருன்னு தெரியலையே. அப்போ இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நமக்கு உதவுறது? நாம் ஏதானு தப்பி செய்யறதுக்கு போனால் தப்பாமல் இருக்கிறதுக்கு அது வழி செய்யும். அதனால் கண்டிப்பாக வெளியடையாளங்களும் தேவை, உள்ளடையாளங்களும் கண்டிப்பாக தேவை.